வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான நல்ல மொறுன்னு இருக்கிற மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முள் இல்லாத மீன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வவ்வால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபிஷ்ஷு க்யூப்ஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை இது போல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே இந்த ஃபிஷ்க்கு தேவையான உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதோட மெயின் ஃப்ளேவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல் ஒரு ஸ்லைஸ்லையும் நல்ல மசாலா படுற அளவுக்கு தடவை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும். அப்பதான் அதுல நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். இதுக்கு இன்னொரு மேரினேஷன் கொடுக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுவும் இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. அடுத்ததான் இதை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது டீப் ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் மிதமான சூடுல இருக்கணும், இல்லைன்னா ஃபிஷ் கரிஞ்சிரும். இதை 2 முறை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு 50% ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். மீன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு முறை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 1 நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். இதே போல் நம்ம அடுத்த பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.